ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு ஃபாஸ்ட்டாக குயிக்காகவும் செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி வெண்டைக்காவை வாங்கி கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கங்க. அந்த கலர் மாறி சுருங்கி வரும், அந்த அளவுக்கு வதக்கிங்க. அடுத்து கூடவே 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருகிராமல் வதக்குங்க. நல்லா வதங்கி சுருங்கி வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அதை பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி சைடில் வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் சைடில் தனியாக வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதே கொஞ்சம் லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்குங்க. அடுத்து பொரியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்ல மணமும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ப்ரௌனாக வந்துருச்சு. அதில் இஞ்சி பூஸ்ட்டு சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அது நல்லா வதங்கி வந்துருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்ருங்க. அடுத்து ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசிஞ்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா அந்த இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சைடில். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவையும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏற்கனவே வெந்தனால இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம். அடுத்து ஒரு சின்ன புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான ஒரு புளிக்குழம்பு குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரெடி ஆச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான குழம்பு ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.